எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வைகாசி விசாகம் அன்னைக்கு முருகப்பெருமான்கிட்ட போய் எந்த வேண்டுதலும் எந்த கோரிக்கையும் அது கொடு முருகா இது கொடு முருகான்னு கேட்காம, முருகா நீ என் கூட வா முருகான்னு வேண்டுங்க. கண்டிப்பாக அடுத்த வைகாசி விசாகத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் இப்போ இந்த வைகாசி விசாகத்துக்கு 2027 என்னெல்லாம் குறையா இருக்கோ அதெல்லாம் அடுத்த வைகாசி விசாகம் நிறையாவோட உங்கள் மனசு திருப்தியோடு நடக்கும்ன்றது நீ கோழி சாப்பிட்டியா, ஆடு சாப்பிட்டியா, மாடு சாப்பிட்டியா, மீன் சாப்பிட்டியான்லாம் இறைவன் பார்க்குறதும் கிடையாது. அது எல்லாமே உன்னோட வாழ்வியல் சர்வைவல் பொறுத்து உனக்கு என்ன தோணுதோ, என்ன பசிக்குதோ, எது சாப்பிட்டா வயிறு திருப்தியாகவும் அதை சாப்பிட்டுரு. ஆனால் ஒரு புனிதமான ஒரு உயிர் அப்படின்னா மனித ஆன்மா. அந்த மனித ஆன்மாவை கொஞ்சம் மனசாட்சியோட அவங்கள நோகடிக்காமல் இந்த பயணத்தை வாழுங்க, இந்த வாழ்வியல் பயணத்தை நீங்கள் கடந்து போங்கன்றது தான் என்னோடய கர்மாராய்ச்சியில் எங்கே போனாலும் கிடைக்கிற பதிலாக இருக்குது. நிறைய பேர் நான் ஜோதிடம் நினச்சி இந்த பரிகாரம் சொல்லுங்கள், அந்த பரிகாரம் சொன்னால் அவங்கள்ட்ட சொல்லாமா எனக்கு சத்தியமாக ஜோசியம் தெரியாது, நான் கர்ம ஆராய்ச்சி முருகர் ஆராய்ச்சின்னு போகிறேன். உங்கள் மனசு எதுன்னு சரின்னு போதோ அது செய்யுங்க. உங்கள் எண்ணமும் உங்கள் செயலும் உங்கள் நோக்கம் தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்குது. சிவபெருமானுக்கும் 6 தலை இருக்குது. சிவபெருமானுக்கு நம்ம புராண காலத்தில் என்ன சொல்லுவாங்க, இப்பயும் நம்ம ஊரில் கேட்டிங்கன்னா 5 தலை இருக்குது அப்படின்னாங்க. அப்போ 6 தீப்பொறி எப்படி வந்துருச்சு? இப்படி ஒரு கேள்வியை தொடர்ந்து நான் முருகராட்சியில் தேடும் போது தான் இமயமலையில் எப்படி முதல்ல குப்தி கார்த்திக் சுவாமி கோயிலுக்கு ஒரு தமிழராக நான் போனனோ அதே மாதிரி இமயமலை இன்னொரு இடம் இருக்குது. அங்கே 6 தலை சிவபெருமானோட அங்கே ஒரு முருகர் இருக்கிறான். இமயமலையில் நம்ம 2வது கார்த்திக் சுவாமி கோயிலுக்கு போகிறப்போ அங்கே ஒரு வட இந்திய ஆராய்ச்சியாளர் ஒரு விஷயத்த சொல்கிறார். அவருக்கு உண்டான ஆதாரமே வச்சுருக்காரு. என்னென்னா சிவபெருமான் 6 தீப்பொறி உருவாக்கி முருகப்பெருமானை தோற்றுவித்ததுக்கப்புறம் இந்த கார்த்திகை பெண்கள்கிட்ட கொடுக்கணும், இந்த கார்த்திகை பெண் தான் வழக்கம் டிசைட் பண்ணதே விஷ்ணு அவதாரம் தான், விஷ்ணுமூர்த்தி தான் இவங்களை ஒரு மேற்பாளையர் பார்த்துருக்காரு. அது ஒரு பெரிய ஆச்சரியம். இதுக்கு ஒரு சான்று கேரளாலையும் இருக்குது. உலகெங்கும் வாழும் முருகர் சொந்தங்களுக்கு வணக்கம், ஆதான் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். வைகாசி விசாகம் 2026 இது சம்மந்தமான ஒரு காணொலி பதிவு செய்யுங்க. எதுவும் நேர்காணல் வரலையே அப்படின்னு சொல்லி நிறைய முருகர் சொந்தங்கள் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. தொடர்ந்து பயணத்தில் இருந்தேன். பாண்டிச்சேரியில் இருக்கும்போது நான் அங்கே ஒரு காணொலி எடுத்து பதிவு செஞ்சிடலான்னு முயற்சி பண்ணாலும் நடக்கலை. ஏன்னா பாண்டிச்சேரியில் பேக் டு பேக் நிறைய இடத்துக்கு போகணும். அதேமாதிரி நான் முருக பக்தர்களை கிட்டத்தட்ட ஒரு 9 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே சந்திக்கலான்னு திட்டமிட்டு அதுக்கப்புறம் 7 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே எல்லாருமே சந்திக்கணும். ஏன்னா சென்ற தடவை நான் பாண்டிச்சேரி கௌசிக சுப்பிரமணிய கோயிலுக்கு வரப்போ நிறைய பேர் சந்திக்க முடியாமல் போயிடுச்சு. இன்றைக்கி இந்த வாட்டி கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டான நேரத்தை ஒதுக்கி பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிற மாதிரி நல்லா இருக்கிற முருக பக்தர்கள் பார்க்காதீங்க, தூண்டு போன முருக பக்தர்கள் வாங்க. நான் முருகனை கும்பிட்டு எனக்கு எதுவுமே நடக்கலை, அவ்வளோ கண்ணீரும் கம்பளையுமாக வாழ்க்கை போகுது, அவ்வளோ வேதனையும் சோதனையுமாக வாழ்க்கை போகுது அப்படின்ற முருக பக்தர்கள் மட்டும் தேடி வாங்க அப்படின்னு சொல்லி நான் எல்லா நேர்காணலும் சொல்கிறதுக்கு காரணம், ஒரு 100 முருக பக்தர்களை சந்திக்கிறேன் அப்படின்னா அதில் ஒரு முருக பக்தருக்கு ஒரு அதிசயம் அற்புதம் நடந்திருக்கு. அந்த ஒரு அதிசயம் அற்புதம் எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, அவங்க முருகனை அவ்வளோ திட்டிருக்கலாம், முருகனை ரொம்ப மோசமான நிலைமையில் பேசியிருக்கலாம், அதே சமயத்தில் அவங்க ரொம்ப அதீத பக்தி இருந்திருக்கலாம். குறிப்பாக பாண்டிச்சேரியில் ஒரு மீனவ குடும்பம் சந்தித்தேன். அந்த பொண்ணு அந்த பொண்ணோட முகம் இப்போ வரைக்கும் என் மனசில் நிற்குது. இந்த ஒட்டுமொத்த பயணமும் இந்த குடும்பத்தை சந்திக்கிறதுக்காக தான் ஏதோ வகையில் முருகப்பெருமான் நம்மளை காலாப்பட்டு முருகரை தரிசனம் பண்ண வச்சுருக்காருன்னு நான் நம்புகிறேன். என்னென்னா கரெக்டாக அவங்க பெரிய குடும்பமே முருக பக்தி உள்ள குடும்பம். அம்மா ரொம்ப முருக பக்தியில் இருக்கிறவங்க, அதே மாதிரி அந்த பொண்ணும் ரொம்ப முருக பக்தியில் இருக்கிறவங்க. சஷ்டி தினத்தில் அவங்க அப்பா கரெக்டாக அவங்க வீட்டு தெரு முனையிலே இறந்துடுறாரு. இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பக்குவமான மனசு, எந்த சூழ்நிலையுமே முருகனை திட்டலை. ஆனால் எல்லாமே ஒரு விதி கர்மா தான். நான் அவங்க வீட்டுக்கார் இறந்துட்டாருன்னு சொன்னேன்னா இந்த கிழமையில் இறந்தாரம்மா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமான்னாங்க. அதுக்கப்புறம் நேரம் சொல்லுங்கன்னா கரெக்டாக அதுவும் நான் கர்ம ஆராய்ச்சியில் தொடர்பு உள்ள இயற்கை ஒரு கணக்கு போடுது. அந்த கணக்கு எல்லார் வாழ்க்கையிலும் நடக்குது. ஒரு சில பேர் அடிபட்டு விபத்தாகி உயிர் பிழைக்கிற வரலாற்று சம்பவமும் அதுவும் இயற்கை கர்மம் நடக்குது. ஒரு சில பேர் டக்குன்னு இறந்துடுறாங்க. இன்றைக்கி கூட நான் என்னோடய கர்மாராய்ச்சியில் ஒரு விஷயம் தேடுறப்போ அது சம்மந்தமான ஒரு காணொலி நான் பார்த்தேன். ஜென்ரலாக அந்த காணொலிகள் என்ன இருக்குன்னு பார்க்கப்படலான்னு பார்த்தா நான் தேடின எல்லா கேள்விகளும் அதில் ஒரு சில பதில்கள் கிடச்சிது. அதை நான் முன்கூட்டியே நான் நிறைய விஷயங்களை உணர்ந்திருக்கேன். ஒரு மனிதன் இறப்பு வரப்போ அந்த மனிதனோட ஆன்மாவுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருமா, அந்த ஆன்மா ஒரு செகண்டில் போயிடும். அப்படி அந்த ஆன்மா வெளியேறினோடனே தான் நம்ம பாடி கீழே உலருதே. அது எப்படின்னா அந்த கேஸ் காலி ஆகிடுச்சுன்னா எப்படி சிலிண்டர் பயன்பாட்டுக்குள்ளே அந்த மாதிரி நம்மளுக்கு உண்டான அந்த மூச்சு காற்று கேஸ் இருக்கிற வரைக்கும் அந்த கேஸ் வெளியில் போயிடுச்சு அப்படின்னாலே நம்மளோட பாடி பூமி ஈர்த்துக்கும். அதனால டக்குன்னு எல்லோரும் கீழே விழுந்து இறக்குறது. ஒரு சில பேருக்கு அதில் அவர் 2-3 படமும் சொல்லியிருந்தார். நான் அவருக்கு தனிப்பட்ட முறையில் அவர் இன்ஸ்டாகிராம் தேடி மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். அது யார் என்ன அந்த காணொலியிலையும் நான் விரைவில் பதிவு செய்கிறேன். ஸோ இந்த வைகாசி விசாகம் சார்ந்து இப்படி போகிறப்போ இந்த சில விஷயங்கள் நடந்து நான் ஒரு பெரிய இயற்கை கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் பார்க்குறேன். முருக பக்தர்களை சந்திக்கிறது, முருக சொந்தங்களை சந்தித்து அவங்க குறைகள் கேட்குறது,
அதுக்கு வந்து நான் எந்த வழியும் சொல்ல போகிறதில்ல, எந்த ரெமடியும் சொல்ல போகிறதில்ல. ஆனால் நான் முருகர் ஆராய்ச்சியில் உணர்ந்த விஷயம் ஏன் இப்படி நடந்துச்சு, எதனால் நடந்துச்சு, இது எனக்கு உங்களுக்கு பர்த்து தொடர்பு, இந்த பர்த்தில் இந்த கர்மவினை ஊழ்வினை நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா இதுக்கப்புறம் தொடராது. அதில் நான் கிட்டத்தட்ட 3 வருஷமாக என்னோடய முருகர் ஆராய்ச்சியிலையும் கர்மா பற்றியும் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் முதல்ல ஒரு விஷயம் சொன்னேன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போ வந்து அது எல்லாருமே யூடியூப்பில் பேசுகிறாங்க, எல்லாருமே அந்த விஷயத்தை ஸ்பெசிஃபிக்காக நோட் பண்ணி சொல்லுன்றப்போ ஆச்சரியமாக இருக்குது. இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காரணம் வந்து இதுதான், இந்த மாற்றம் தான் நம்ம வந்து எதிர்பார்த்து கொண்டு வந்தோம். ஆனால் அதையும் இயற்கை வந்து ரொம்ப பரிபூர்ணமாக செய்யக்கூடாது. எல்லா விஷயமும் எல்லா ஞானம் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா அப்போ எப்படி சமநிலை இருக்கும்னா இயற்கை வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து தடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நான் அதுக்கப்புறம் அதை பேசுகிறத வந்து நிறைய ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் சொன்னேன். என்னென்னா யாரை பற்றியும் புறம் பேசாதீங்க, ஏதாவது உங்களுக்கு மனசு தெரிஞ்சு யாருக்காவது கெடுதலோ துரோகம் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து மன்னிப்பு கேட்டுருங்க. நீங்கள் அதை வந்து பெருசாக வளர்த்துட்டு போகாதீங்க. மன்னிப்பு கேட்குறது வந்து ஒரு பெரிய விஷயம். இந்த கலியுகத்தில் உங்களுக்கு இயற்கையும் இறைவனும் உங்களுக்கு வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஒரு 3 வகையான முறையில் கொடுக்குறாங்க. நம்ம நினச்சிருக்கோம் பணம், பொருள், பேர், செல்வாக்கு இருந்தாலும் நம்ம வாழ்ந்துலான்னு கிடையாது. நீங்கள் அந்த இயற்கை கொடுக்குற வாய்ப்பு தான் மன்னிப்பு, நன்றி உணர்வு, நம்மளோட பணிவான குணம். இந்த 3மே நீங்கள் எப்போல்லாம் வந்து வாழ்க்கையில் தூண்டு போகிறீங்களோ அப்போல்லாம் இந்த விஷயத்தில் ஏதாவது ஒன்று கையில் எடுத்திங்கன்னா கூட திரும்ப உங்களுக்கு அடுத்த சர்க்கிள் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி இருக்கும்போது இந்த பாண்டிச்சேரி பயணத்தில் நிறைய விஷயம் உணர்ந்தேன். அப்போ கூட அங்கே வைகாசி விசாகம் சார்ந்து ஒரு காணொலி எடுத்து பதிவு பண்ணுறப்ப முடியவே இல்லை. ஏன்னா எல்லாரையும் ஒரு சில பேர் கோவிலில் பார்த்து அதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையிலையும் நேராக சந்தித்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. சரி, வைகாசி விசாகம் நம்ம ஒரு எப்பயும் போல் நம்ம ஒரு சின்ன காணொலியாக பதிவு செய்யலாம். நம்ம வந்து முருகர் ஆராய்ச்சியில் போனதுக்கப்புறம் எல்லா நாளும் நம்ம வைகாசி விசாகம் தான், எல்லா நாளும் முருகர் கூட இருக்கார், எல்லா நாளும் தைப்பூசம் தான். அப்போ பேசும்போது முருகர் அழைக்க நிகழ்ச்சி சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க தமிழ் திரும்பவும் பேசினாங்க. எனக்கு முதல்ல இந்த பக்தி சார்ந்த ஒரு விஷயம் நடந்து அவங்களால தான் அதை நிறைய காணொலியில் சொல்லியிருக்கேன். சார், நம்ம ஆதன் ஆன்மீகத்துக்காக நீங்கள் வைகாசி விசாகம் சார்ந்த ஒரு காணொலி கொடுங்க சார் அப்படின்னா நான் சொன்னம்மா, நான் இந்த ரொம்ப பயணத்தில் இருக்கேன், திரும்ப நம்ம திருச்சி பயணம் போயாகணும், அதுக்கப்புறம் நான் இலங்கை மலேசியா பயணத்திற்கனால நான் உங்களுக்கு காணொலியாக எடுத்து கொடுத்துட்றேன், நீங்கள் உங்கள் யூடியூப்பில் போட்டுருங்க, அது உலகம் ஃபுல்லாக இருக்க மக்களுக்கு போய் சேர்ந்துடும், நானும் போட்டுறேன்னே. அதுக்காக தான் இந்த காணொலி. முதல்ல வந்து வைகாசி விசாகம் திருநாள் வாழ்த்துக்கள் உலகம் ஃபுல்லாக இருக்கிற முருகர் சொந்தங்களுக்கு எல்லாருக்குமே. சின்ன முருக பக்தர், பெரிய முருக பக்தர்லாம் கிடையாது, எல்லாருமே சமமான முருக பக்தர் தான். வயசில் சின்னவங்களாலும் பெரிய எல்லாருமே முருகர் அடியார் தான். அவங்க எல்லாருக்குமே என்னோடய வைகாசி விசாகம் திருநாள் நல்வாழ்த்துக்கள். வைகாசி விசாகம் எப்படி கொண்டாடணும், எப்படி வழிபடணும், எப்படி விரதம் இருக்குது, இதுதான் எல்லோரும் கேள்வியாக இருக்குது. ஆனால் நான் ரொம்ப முருகனை தேடி போகும்போதெல்லாம் அவர் உணர்த்துகிற விஷயம் என்னென்னா, என்கிட்ட அது வேணும் இது வேணும்லாம் கேட்காத, நான் வேணும்னு கேளு, உனக்கு எல்லாமே கிடச்சிருன்னு சொல்கிறது தான். ஸோ வைகாசி விசாகம் அன்னைக்கு முருகப்பெருமான்கிட்ட போய் எந்த வேண்டுதலும் எந்த கோரிக்கையும் அது கொடு முருகா இது கொடு முருகான்னு கேட்காம, முருகா நீ என் கூட வா முருகான்னு வேண்டுங்க. கண்டிப்பாக அடுத்த வைகாசி விசாத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் இப்போ இந்த வைகாசி விசாத்துக்கு 2027 என்னெல்லாம் குறையாக இருக்கோ அதெல்லாம் அடுத்த வைகாசி விசாகம் நிறையாவோட உங்கள் மனசு திருப்தியோடு நடக்கும்ன்றது வந்து என்னோடய அனுபவ உண்மை. நான் ஒரு சில முருக பக்தர்லாம் மட்டும் சில விஷயங்கள் சொன்னால் நான் அப்படியே அமைதியாக இருந்துருவேன், அவங்களுக்கு வழி சொல்ல மாட்டேன். காரணம் என்னென்னா அவங்க அந்த துன்பத்தை அனுபவிச்சிட்டாலே அதுக்கப்புறம் வேறு எந்த துன்பமும் கிடைக்காது, பெருசாக வரவும் வராது. அதை அனுபவிக்காமல் அதை ஸ்கிப் பண்ணி பரிகாரம் மற்ற விஷயம் தேடி போகிறதுனால தான் அது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதில் நிறைய பேர் நான் ஜோதிடம் நினச்சி இந்த பரிகாரம் சொல்லுங்கள் அந்த பரிகாரம் சொல்லுங்கள், நான் அவங்ககிட்ட சொல்லாமா எனக்கு சத்தியமாக ஜோசியம் தெரியாது, நான் கர்ம ஆராய்ச்சி முருகர் ஆராய்ச்சின்னு போகிறேன். உங்கள் மனசு எதுன்னு சரின்னு போடுதோ அது செய்யுங்க. உங்கள் எண்ணமும் உங்கள் செயலும் உங்கள் நோக்கம் தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்குது. இப்போ கூட நான் அசைவம் சாப்பிடாம உங்கள் விரதம் இருக்க முடியுமா, அசைவம் சாப்பிட்டா பக்தி போயிடுமா, அசைவம் சாப்பிட்டா நம்ம உத்தமன் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் நான் இந்த கர்ம ஆராய்ச்சியில் ஒரு சில பேர்கிட்ட பேசுகிறப்ப கூட நானும் சரி அவங்களும் சரி எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க எல்லாமே இன்னும் ரொம்ப மெத்த படித்தவங்க, நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் உணர்ந்திருக்காங்க. என்னென்னா இந்த கலியுகத்தில் ஒரு உயிரை கொள்வது பாவம் எல்லாமே ஐயா வள்ளலார் ஐயா சொல்லியிருக்காரு. அவர் காலத்தில் எல்லாமே விஷயத்த சொன்னார். ஆனால் நான் திரும்ப இந்த முருகர் ஆராய்ச்சி கர்மாச்சு சொன்னேன்னா இருக்கையிலே பெரிய பாவம்னா தாய் தந்தை மனதை நோகடிக்கிறது. ஒருவேளை தாய் தந்தை அவங்க தன் மகன்களோ மகள்களோ அவங்க மனசை நோகடிக்கிறது. அதை தாண்டி ஒரு ஆன்மா இருக்குல்ல, ஒரு மனித உயிரை நோகடிக்கிறதுக்கு தான் பெரிய பாவம். நீ கோழி சாப்பிட்டியா, ஆடு சாப்பிட்டியா, மாடு சாப்பிட்டியா, மீன் சாப்பிட்டியான்லாம் இறைவன் பார்க்குறதும் கிடையாது. அது எல்லாமே உன்னோட வாழ்வியல் சர்வைவல் பொறுத்து உனக்கு என்ன தோணுதோ, என்ன பசிக்குதோ, எது சாப்பிட்டா வயிறு திருப்தியாகவும் அதை சாப்பிட்டுரு. ஆனால் ஒரு புனிதமான ஒரு உயிர் அப்படின்னா மனித ஆன்மா. அந்த மனித ஆன்மாவை கொஞ்சம் மனசாட்சியோடு அவங்கள நோகடிக்காமல் இந்த பயணத்தை வாழுங்க, இந்த வாழ்வியல் பயணத்தை நீங்கள் கடந்து போங்கன்றது தான் என்னோடய கர்ம ஆராய்ச்சியில் எங்கே போனாலும் கிடைக்கிற பதிலாக இருக்குது. அது கந்தபுராணம் தொடங்கி மகாபாரதம் தொடங்கி ராமாயணம் தொடங்கி எல்லா இடத்துலையும் இந்த ஒரு விஷயம் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த பெண் சக்தி, அதுக்கப்புறம் என்னோடய முருகர் ஆராய்ச்சியில் சப்தகணிகள் சார்ந்து கண்டுபிடிச்சது எல்லாமே சொல்கிற விஷயங்கள் அது ஒன்று தான். இந்த நேரத்தில் முருகனை வழிபடுறது ஒரு சிறப்பான ஒரு வழிபாடு. உங்களால் முடிந்தால் தான் இது ஐயோ நம்ம இந்த நேரத்தில் கும்பிடா முட்டா முருகன் நம்மளுக்கு அருள் புரிய மாட்டான்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் உங்கள் இடத்துல இருக்கிறீங்க, உங்கள் பாக்கெட்டில் ஒரு முருகர் படமோ இல்லை வடபழனி ஆண்டவர் படமோ
எது இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த இடத்துல முருகரை மனசார கும்பிட்டு 4 என் செய்யும் வினைதான் என் செய்யும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த மந்திரத்தை சொன்னாங்களோ அந்த முருக சக்தி உங்களுக்கு வேலை செய்யும். ஸோ இந்த டைமில் முடிஞ்சவங்க அந்த சமயத்தில் கோவிலுக்கு போங்க. எப்பயும் நான் வந்து எல்லா காணொலியிலும் சொல்கிறது தான், எல்லா முருகர் திருநாள்லையும் உங்களால் முடிந்தால் பொருளாதார ரீதியாக நல்லா இருக்கேன் அப்படின்னா உங்களால் முடிஞ்ச வசதியாக செய்யுங்க, அபிஷேகம் செய்யுங்க, ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, முருகருக்கு வஸ்திரம் கொடுங்க. எல்லாமே முடியலையா ஒரு பூவை பறித்து, ஐயா இந்த சூழ்நிலை இருக்கேன், எனக்கு மனசு இருக்குது செய்கிறதுக்கு, அடுத்த வருஷம் வைகாசி விசாகத்துக்குள்ளே நான் உனக்கு என்னெல்லாம் ஆசைப்படணும் அதை செய்கிற அளவுக்கு பொருளாதாரம் கொடுமுருகா அப்படின்னு சொல்லி கேளுங்க. கண்டிப்பாக முருகர் கொடுப்பாரு. ஸோ வைகாசி விசாகம் இந்த நாள் வருது. இந்த காணொலியில் வந்து நான் என்னோடய முருகர் ஆராய்ச்சியில் கண்டு வந்த ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் பதிவு செய்கிறேன். மற்றதை வந்து அடுத்த அருணகிரிநாதர் நிகழ்ச்சி, மகான் அருணகிரிநாதர் தேடிய பயணம் சொல்லி ஒரு நிகழ்ச்சி போது அதுலேயும் நான் சொல்கிறேன். முருகப்பெருமான் எப்படி உருவானார்ன்ட்டு எல்லாருக்குமே தெரியும். அசுரர்கள் அழிக்கிறதுக்காக சிவபெருமான் கொடுத்தாரு. சிவபெருமான் 6 தீப்பொறி உருவாக்குனார். 6 தீப்பொறி உருவாக்குனது முருகர் வந்தாருன்ட்டு. ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, சிவபெருமானுக்கும் 6 தலை இருந்திருக்கு. நம்ம கந்த புராணமே 2 கந்த புராணம் இருக்குது. இதெல்லாம் வந்து எப்படி நம்புறது, எப்படி ஒத்து போகுதுன்னா, நீங்கள் ஒவ்வொரு கலியுகத்துலேயும் ஒவ்வொரு விஷயம் நடந்திருக்கு. நம்ம எப்படி இப்போ இங்கே பேசிகிட்டு இருக்கோம்னா, பேரலல் ஒரு யூனிவர்ஸ்ன்றது வந்து சத்தியமாக நிஜமாக இருக்குது. அதனால தான் நம்ம எப்போயுமே ஒவ்வொரு இடத்துக்கு போனால் இந்த இடத்துக்கு நான் முன்னாடியே வந்திருக்கேனே, இவரை நான் எங்கேயோ பார்த்தாம இருக்கேன்னு சொல்கிறது எல்லாமே நம்ம இன்னொரு யூனிவர்ஸ்லேயும் நம்ம தொடர்ந்து அது பயணிச்சுக்கிட்டே இருக்கோம். பல கலியுகங்கள் நடந்திருக்கு, பல கந்த புராணம் இருக்குது. அதில் சிவபெருமானுக்கும் 6 தலை இருக்குது. சிவபெருமானுக்கு நம்ம புராண காலத்தில் என்ன சொல்லுவாங்க, இப்பயும் நம்ம ஊரில் கேட்டிங்கன்னா 5 தலை இருக்குது அப்படின்னாங்க. அப்போ 6 தீப்பொறி எப்படி வந்துருச்சு? இப்படி ஒரு கேள்வியை தொடர்ந்து நான் முருகராட்சியில் தேடும் போது தான் இமயமலையில் எப்படி முதல்ல குப்தி கார்த்திக் சுவாமி கோயிலுக்கு ஒரு தமிழராக நான் போனனோ, அதே மாதிரி இமயமலை இன்னொரு இடம் இருக்குது. அங்கே 6 தலை சிவபெருமானோட அங்கேயும் ஒரு முருகர் இருக்கார். அந்த முருகர் பேரே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த முருகர் பற்றி பேசணும், அந்த முருகர் பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும். அது கண்டிப்பாக முருகப்பெருமான் உத்தரவு கொடுத்தாருன்னா இந்த 2026 நான் அந்த கோயிலுக்கு போவோம். அதுவும் கிட்டத்தட்ட இமயமலை இருக்கிற கோயில் தான். ஸோ முருகப்பெருமான் 6 முகம் இருந்திருக்கு. அந்த 6 முகமும் எங்கேருந்து வந்துச்சு பார்த்தீங்கன்னா சிவபெருமான்கிட்ட தான் இருந்திருக்கு. சிவபெருமான் நம்ம நினைக்கணும் 5 தலையோ கிடையாது, 6 தலையோடு இருந்திருக்காரு. அந்த 6 தலை எப்போ உருவாக்குறாருன்னா, கலியுகம் அழிகிறப்பையும் கலியுகம் உருவாக்குறப்பையும் அந்த 6 முகத்தை காட்டுறாரு. அந்த அதோ முகம் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி 18 சித்தர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், அந்த மாதிரி உலக ரிஷிகள் முனிவர்களுக்கு மட்டும், சிவனடியார்களுக்கு மட்டும் சிவபெருமான் அந்த 6 முகத்தோட காட்சி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி கந்தபுராணத்தில் ஒரு குறிப்பு வருது. அது மட்டும் இல்லாமல் நான் வட இந்தியாவில் ஒரு சில முருகர் ஆராய்ச்சியாளர்கள், சிவபெருமான் ஆராய்ச்சியாளர்கள், அதுமாதிரி காசியில் வந்து ஒருத்தரை சந்தித்தேன். அவர் ஒரு சில விஷயங்கள் சொன்னார். அது வந்து இன்னும் ரொம்ப மெய்சிலிருக்க வகையில் இருந்துச்சு. நம்ம வந்து அசுரர்கள் அழிக்க முருகப்பெருமான் உருவானார் கந்தபுராணத்தில் இருக்குது. அதே மாதிரி அந்த பக்கம் வந்து மன்மத பானம் காமதேவன் வந்து சிவபெருமான் மேலே வந்து அவரோட தவத்தை கெடுக்க போய் அதுக்கப்புறம் அங்கேருந்து திரும்ப 6 முகம் உருவாகி 6 தீப்பொறி வந்து இப்படி ஒரு முருகர் ஒரு சப்ஜெக்ட் ஒன்று தனியாக இருக்குது. இது ஒரு பெரிய ஆச்சரியம். அது இன்னும் விரிவாக பதிவு செய்யணும். இந்த ஒரு வைகாசி விசாகம் சார்ந்து இந்த ஒரு சின்ன ஒரு குறிப்பு மட்டும் நான் சொல்கிறேன். அதே போல் வைகாசி விசாகம் சார்ந்த எல்லாரும் என்ன சொல்கிறேன்னா, முருகப்பெருமான் 6 தீப்பொறியில் வந்தார். கங்கையில் வந்து அவரை 6 மலர்களை விட்டாங்க. அதுக்கப்புறம் சரவண பொய்களை வந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் ஆரம்பத்திலேருந்தே முருகர் ஆராய்ச்சியில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, எங்கெல்லாம் முருகர் சக்தி அதிகமாக அங்கே வேலை செய்தோ, எங்கெல்லாம் முருகப்பெருமானை வெளியே கொண்டு வந்தாலும் அங்கே பெருமாள் சக்தி, விஷ்ணு பகவானோட சக்தி வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி அடிக்கடிக்கு சொல்லிட்டே இருப்போம். அது எனக்கு எங்கேப்பா அந்த இதுக்கெல்லாம் கனெக்ட் பதில் கிடச்சிதுன்னா, இமயமலையில் நம்ம 2வது கார்த்திக் சுவாமி கோயிலுக்கு போகிறப்போ அங்கே ஒரு வட இந்திய ஆராய்ச்சியாளர் ஒரு விஷயத்த சொல்கிறார். அவருக்கு உண்டான ஆதாரமே வச்சுருக்காரு. என்னென்னா, சிவபெருமான் 6 தீப்பொறி உருவாக்கி முருகப்பெருமானை தோற்றுவித்ததுக்கப்புறம் இந்த கார்த்திகை பெண்கள்கிட்ட கொடுக்கணும், இந்த கார்த்திகை பெண் தான் வழக்குன்னு டிசைட் பண்ணதே விஷ்ணு அவதாரம் தான், விஷ்ணுமூர்த்தி தான் இந்த வந்து இவங்களை ஒரு மேற்பார்வையாக இருந்து பார்த்துருக்காரு. அது ஒரு பெரிய ஆச்சரியம். இதுக்கு ஒரு சான்று வந்து கேரளாலையும் இருக்குது. கேரளாவில் ஒரு கோவிலில் வந்து முருகப்பெருமான் வானத்தில் பயணிச்சுட்டு இருக்கும்போது விஷ்ணு பெருமான் அவர் கூப்பிட்டு அங்கே காட்சி கொடுத்து இந்த விஷயத்தையும் அங்கே ஊர்ஜிதப்படுத்தியிருக்கு. அந்த ஒரு ஆச்சரியமான ஒரு தகவல் வந்து இந்த வைகாசி விசாகம் தெரிஞ்சிங்க. சிவன், பிரம்மா, விஷ்ணு 33 கோடி தேவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் இந்த கலியுகத்தில் எல்லாருக்குள்ளேயும் ஒரு சக்தி ஒன்று வந்திருக்குன்னா அது சிவபெருமான் சக்தி சொல்லுவாங்க. அதுக்கு சமமான ஒரு சக்தி அவர் உருவாக்கி அவர் இன்னும் அதீத சக்தி கொடுத்ததுன்னு பார்த்தா முருகப்பெருமான் சக்தி. அதனால தான் கலியுகம் முருகருக்கு உண்டான யுகம். முருகர் யுகம் வந்து ஃபுல்லாகவே எங்கே பார்த்தாலும் முருகரை பற்றி பேசுறதுக்கு காரணம் இதுதான். அதே மாதிரி இந்த வைகாசி விசாகம் அப்புறம் மே 30ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் பாருங்கள் எல்லா இடத்துலையும் இந்த அகத்தியரோட சக்தி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவும் முருகப்பெருமான் நமக்கு எல்லாம் காட்டுறாரு. அகத்தியரோட வழிபாடும் அகத்தியர் மந்திரமும் அகத்தியரோட பூஜைகளும் நிறைய இடத்துல நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு வகையில் அகத்தியர் சம்மந்தப்பட்ட ஒரு அற்புதம் அதிசயம் நடக்கும். ஸோ இது ஒரு தகவல் வைகாசி விசாகத்தில். அதே மாதிரி வந்து இந்த கலியுகத்தில் இருக்கிற பெரிய ரகசியங்கள்லேயே எத்தனை சிதம்பரம் ரகசியமாக இருக்கட்டும், எத்தனை ரகசியமாக இருக்கட்டும், இந்த கலியுகத்திலே இருக்கிற பெரிய ரகசியம் வந்து முருகரோட பிறப்பு ரகசியம். இந்த முருகரோட பிறப்பு ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் முக்தி அடைவீங்க. அதோட நம்மளுக்கு வந்து பிறப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி கந்தபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிறப்பு ரகசியத்தை தேடி தேடி பயணித்தவர்கள் எத்தனை பேர், அதில் நானும் ஒரு சிறு ஒரு துகளாக பயணிச்சுட்டு இருக்கேன். அந்த முருகர் சக்தி நான் உணரப்பெல்லாம் அது ஒரு பெரிய மிஸ்ட்ரியாக தான் இருக்கும்.
ஒரு சில நேரத்தில் வந்து நானே அடங்கி ஒடுங்கிடுவேன். போதும் போதும் அமைதியாக இருந்துரும்னு சொல்லிட்டு ஒரு சில நேரங்களில் முருகப்பெருமானை காட்டுவார். இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, முருகர் ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த விஷயம் என்னென்னா, முருகப்பெருமானுக்கு பிறக்கும் போதே மயில் வாகனம் இருந்ததாகவும், மயில் அவருக்கு ரொம்ப நாள் இருந்தான்னு சொல்லப்படுது. ஆனால் முருகப்பெருமானுக்கு பிறக்கும் போது தாமரை முதல் கொண்டு சிங்கமுகம், ஆடு, அதே மாதிரி யானையும் முருகப்பெருமான் வாகனமாக இருந்திருக்கு. இவ்வளோ விஷயங்கள் வந்திருக்கு. அதே போல் மகாபாரதம், ராமாயணம் எப்படி ஒரு பெண் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமோ, அதே மாதிரி கந்தபுராணமும் ஒரு பெண் சம்மந்தப்பட்டதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் இந்த முருகர் ஆராய்ச்சி உணர்ந்து ஒரு பெரிய ரகசியம். அதுக்கு இன்னும் ஆவணத்தோடு சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும். பெண் சக்தி பெரிய சக்தி இந்த கலியுகத்தில். அந்த பெண் சக்தியை மதிக்கிறவங்களுக்கு முருகப்பெருமான் இயற்கையாகவே அந்த சக்தி வேலை செய்யுது. சப்தகன்னிகள் வழிபாடு இந்த வைகாசி விசாகத்தில் செய்யுங்க. அதே போல் இந்த கலியுகம் தோன்றதுலேருந்து இப்போ நம்ம இருக்கிற வரைக்கும், இந்த 2026 வரைக்கும் நம்ம முன்னோர்கள் எல்லாருமே தெய்வமே சேர்த்து ஒரு விஷயத்தை வந்து ஊக்குவிச்சாங்க. அது தோற்றுவித்தாங்கன்னு தான் சொல்கிறோம். என்னென்னா பௌர்ணமி. நம்மளோட எல்லா நிகழ்வுகளும், எல்லா வழிபாடுகளும், எல்லா சடங்குகளும் பௌர்ணமி சார்ந்தே தொடர்ந்து இருக்கும். அது காரணம் என்னென்னா, அதுவும் பெண் சக்தி தான். சந்திர வழிபாடு நீங்கள் வந்து எந்த கோயிலுக்கு போகிறீங்களோ, இல்லை தெய்வத்தை கும்பிட்றீங்களோ, இல்லை இயேசுவோ, கிறிஸ்துவோ, முஸ்லீமோ, எந்த மதமாக இருந்தாலும், எந்த தெய்வ வழிபட்டாலும், புத்திஸ்டாக இருந்தாலும் சரி, எய்த்திஸ்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைனா கூட நீங்கள் ஒரு சந்திரனையும் சூரியனையும் தினமும் வணங்கி நீங்கள் ஒரு சில விஷயங்களை கேட்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களோட நம்பிக்கைக்கும், உங்களோட பக்திக்கும், உங்களோட அந்த பணிவுக்கும் ஏற்ற மாதிரி அந்த விஷயத்தை வந்து ஈஸியாக உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். உதாரணத்துக்கு வந்து பாபா படத்தில் மந்திரம் சொன்னால் காத்தாடி வருமானா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு அற்புதம் அதிசயம் நடக்கும். இது வந்து மூட நம்பிக்கை நான் ஊக்குவிக்கல. ஆனால் நான் கர்மாராய்ச்சியில் உணர்ந்து இப்படியெல்லாம் வழிபாடு இருந்திருக்கு. அந்த வழிபாடுக்குலாம் ஒரு முக்கிய பிள்ளையார் சுழியாக பார்த்தே முருகப்பெருமான் இருந்திருக்கார். இது ஒரு பெரிய அற்புதம் அதிசயம் என்னோட முருகர் ஆராய்ச்சி நான் உணர்ந்தது. அதை வைகாசி விசாகம் திருநாளில் உங்கள் கூட நான் வந்து பகிர்ந்துக்கிறன்றது இன்னும் ஒரு பெரிய பாக்கியம். நான் தனிப்பட்ட காணொலியாக வெளியிடாமல் ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலயமா நீங்கள் பார்க்குறது அவங்களுக்கும் ஒரு பெரிய பாக்கியம். எனக்கு வந்து முதல் முருகர் பற்றி பேசுகிறதுக்கு ஒரு போட்ட முதல் இடம் அதுதான். நான் அப்போ நினச்சி கூட பார்க்கல. ஏதோ சும்மா அரசியல் பேசவே பேசிட்டு வந்தேன். ஆனால் இன்றைக்கி வைகாசி விசாகம் 2026 இந்த சேனலில் இந்த விஷயத்தையும் பகிர்ந்துக்கிறேன். நான் வந்து அதை ரொம்ப நாளாக எழுதி வச்சுருந்தேன். என்றைக்காவது ஒரு நாள் இதை சொல்லணும்னு சொல்லிட்டு. ஆனால் இது எல்லாமே இந்த வைகாசி விசாகத்தில் பண்ணுன்னு சொல்லி இப்போ தான் தியானம் முடிச்சு உத்தரவு கேட்டு பதிவு செஞ்சு இந்த ஃபுட்டேஜ் எடுத்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன்னு சொன்னேன். அவங்க எடிட் பண்ணி போட்டு காட்டுவாங்க. வைகாசி விசாகம் அன்றைக்கி நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக. அதே போல் முருகப்பெருமான் 6 முகங்கள்லேருந்து தீப்பொறியாக வந்ததுக்கப்புறம் கங்கை சார்ந்த அங்கே தான் பயணித்து அதுக்கப்புறம் சரவண பொய்களை சேர்ந்தாருன்னு சொல்லுவாங்க. உண்மையிலே கங்கைக்கு முருகனுக்கு உண்டான தொடர்பு வந்து ஒரு பெரிய அதிசயங்க. நான் வந்து இமயமலையில் பயணிச்சுட்டு ரிஷிகேஷில் இருக்கும்போது கங்கை தீர்த்தம் வடப்பள்ளி முருகருக்கு எடுத்துகிட்டு வந்து அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி முயற்சி பண்ணி அந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே உருவான தடங்கல்கள் எல்லாத்தையுமே ஒரு செகண்டில் முருகப்பெருமான் மாற்றி வடப்பள்ளி கோவிலில் இந்த தீர்த்தம் வந்து தான் அபிஷேகம் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையாகி கடைசியாக நான் போய் அந்த கங்கை தீர்த்தம் முருகப்பெருமான் ராஜ மரியாதையோடு வாங்கி அந்த அபிஷேகத்தை வாங்கிட்டார். இது வந்து ஒரு பெரிய உண்மை. நீங்கள் அதனால எந்த அபிஷேகம் பண்ணாலும் சரி, நீங்கள் பாலை ஊற்றினாலும் சரி, தயிர், தேன் எவ்வளவு பண்ணாலும் அந்த நீருக்கு உண்டான சக்தி வந்து ஒரு பெரிய சக்தி. அந்த நீரையும் நிலத்தையும் அந்த நெருப்பையும் இந்த பஞ்சபூதம் எல்லா சக்தியுமே முருகர் வந்து மயிலாவும் சேலாவும் காத்து வச்சிருக்கார். இதை பற்றி நான் முன்னாடியே நிறைய காணொலிகளை வந்து நான் சொல்லியிருக்கேன். அந்த பழைய காணொலி நீங்கள் பார்க்கும்போது புரியும். இன்னும் விரிவாகவும் என்னோடய முருகர் ஆராய்ச்சியில் வந்து நான் பதிவு செய்கிறேன். அதே போல் வைகாசி விசாகம் வந்து எப்படி முருகப்பெருமான் உருவானாரோ அதுக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குது. நம்ம கலியுகத்தையே கட்டி காத்து எப்பப்போ எது நடக்கணும்னு சொல்கிற யமதர்மராஜா பிறந்து இந்த வைகாசி விசாகத்தில் தான். ஏன் இந்த விசாக நட்சத்திரத்தில் இவங்க 2 பேருமே உருவானாங்க? இந்த சக்தி எப்படி சிவபெருமான் உருவாக்குனார்? ஏன் முருகர் சக்திக்கு வந்து இப்படி ஒரு விஷயத்தை கொடுத்து அரையினார் வந்து நீங்கள் யமனையும் வெல்லக்கூடிய பவர் வந்து முருகர்கிட்ட இருக்குது. முருகப்பெருமான்கிட்ட நீங்கள் பாடினீங்கன்னா கொடும் கூற்று என் செய்யும் சொல்லுவார். கூற்றுனா யமதர்மராஜா. இந்த காரணம் எல்லாமே தான் ஒரு பெரிய விஷயம். நான் ஒரு முருகர் கோவிலில் வந்து பார்த்தது என்னென்னா, முருகப்பெருமானுக்கு வழிபாடுக்கு முன்னாடி யமதர்மராஜாவோட சிலை இருக்குது. யமதர்மன் முருகனை வழிபடுற மாதிரி ஒரு கோவில் இருக்குது நம்ம இந்தியாவில். அதுவும் நம்ம கார்த்திகேய முருகர் கார்த்திக் சுவாமி பேரோடு தான் இருக்குது. அதையும் நான் விரைவில் நான் பதிவு செய்கிறேன். இந்த விசாக நட்சத்திரம் வந்து உண்மையிலேயே எதுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னா, மற்ற எத்தனை 27 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரம் வேணாலும் முருகப்பெருமான் உதித்திருக்கலாம். ஏன் விசாகம் அப்படின்னா, விசாகம் வந்து ஞானம்ன்ற ஒரு பொருள். ஆனால் தான் முருகனுக்கு ஞான தண்டாயுதபாணின்னு ஒரு பேர் இருக்குது. அதே மாதிரி முருகர் வந்து பிறந்தார் கிடையாது, முருகர் வந்து உதித்தருளும் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்தது காரணம் முருகப்பெருமான். வேறு எந்த தெய்வத்துக்கும் இந்த பேர் கிடையாது. உதித்தரன்னு சொல்லி முருகப்பெருமான் ஒரு சிறப்பான பேரே இருக்குது. அதே போல் இந்த வைகாசி விசாகம் தினத்தில் தான் முருகப்பெருமானை சுவாமி மலையில் இந்திரன் வழிபட்டு அவருக்கு உண்டான மொத்த சக்தியும் பெற்றார். ஸோ வைகாசி விசாகம் தமிழ்நாட்டில் ஒரு 3 இடங்களில் ரொம்ப சிறப்பாக, 6 படையிலையுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் 3 இடங்களில் கந்தபுராணர் தொடர்புடைய சம்பவம் வந்து நடந்திருக்கு. இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒன்று திருச்செந்தூர், அப்புறம் சுவாமிமலை, அதுக்கப்புறம் பழனி. திருச்செந்தூரில் வந்து இப்பயும் வந்து அந்த வைகாசி விசாகம் முடிஞ்சதுக்கப்புறம் முருகருக்கு வந்து உஷ்ண சாத்தின்னு சொல்லி ஒரு அபிஷேகம் பண்ணுறாங்க. அவருக்கு வந்து அந்த நீரால் குளிர் வைக்கிறது. அதே போல் 6 முனிவர்களுக்கும் அவர் வந்து
பாவ விமோச்சனம் கொடுத்தாரு. அந்த சம்பவம் இப்போ நடக்குது. வசந்த மண்டபத்தில் ஒரு தொட்டியில் 6 மீன்கள் விட்டு அதுக்கப்புறம் 6 முனிவர்களாக மாறக்கூடிய சம்பவம். இதுவும் கந்தபுராண தொடர்புடைய சம்பவம். அதேபோல் சுவாமி மலையில் இந்திரன் அவர்கள் வழிபட்டு தன்னோட மொத்த ஆற்றலையும் எடுத்தது. அதே போல் பழனி மலையில் முருகப்பெருமான் வந்து நின்ற இடமும் இந்த வைகாசி விசாகமாக சொல்லப்படுது. அதனோட முருகர் ஆராய்ச்சினா நான் கண்ட ஒரு பெரிய அற்புதம், அதிசயம். இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, இந்த வைகாசி விசாகத்தில் வந்து முருகப்பெருமான் ஒரு வழிபாடியே தோற்றுவிக்கிறார். சப்தகனிகள் வழியை போய் எப்படி தோற்றுவிச்சாரோ அதே மாதிரி புத்தர் பிறந்து வைகாசி விசாக தினத்தில் தான் அந்த நேபாளில் வந்து சித்தார்த்தன்ற பேரில் பிறந்து அதுக்கப்புறம் அவர் புத்தரானார். அங்கே குமார சம்பவம்னு சொல்லி ஒரு சம்பவத்தை வந்து முருகப்பெருமான் நடத்துகிறார். அந்த குமார சம்பவம் தோற்றுவித்ததும் நேபாளில் தான். அப்போ ஒரு குமாரி வழிபாடுன்னு ஒரு வழிபாடு வந்து உருவாக்குறாரு. அந்த வழிபாடு இப்பவும் இருக்குது. என்னோட இந்த 2026 நேபாளில் கண்டிப்பாக இந்த பயணத்தை செய்து இந்த குமாரி வழிபாட்டுக்கு முருகருக்கு உண்டான விஷயத்தை வந்து பதிவு செய்யணும். இது எல்லாமே முருகர் அற்புதம், அதிசயங்க. நம்ம நினச்சி பார்க்க முடியாத உலகம் ஃபுல்லாக முருகர் வழிபாடு இருந்திருக்கு. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் இந்த இடத்துல இருக்குது, இந்தியாவில் இந்த இடத்துலன்னு கிடையாது. என்னோட முருகர் ஆராய்ச்சியில் நான் இந்த 2026 எண்டுக்குள்ளே உலகம் ஃபுல்லாக இந்த இடத்துல முருகர் வழிபாடு இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ஆதாரங்கள் சான்றுகள் எல்லாத்தையும் திரட்டி முருகப்பெருமான் கருணையோடு அதை நான் பதிவு செய்கிறேன். அதே மாதிரி நாகங்கள், இந்த நாகத்துக்கும் முருகர் சக்திக்கும் இருக்கிற சம்மந்தம் தான் மெய்சிலிர்த்து போகும். இப்பயும் நம்ம கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த எல்லா இடத்துலையுமே பாம்பு கனவுல வந்தது, பாம்பு தோஷம் அப்படின்னா முதல்ல அவங்க போய் அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்ய சொல்கிறது நாகருக்கு தான். சுப்பிரமணியன் சொல்லுவாங்க, சுரப்பா நாயுடுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் 2-3 பேர் வச்சுருக்காங்க. இதோட தொடர்ச்சி தான் குக்கி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் இருக்கிறது. நீங்கள் யாரெல்லாம் முருகன் நம்ம வழிபடுறோமோ அவங்களுக்கு ஒரு பெண் தெய்வம் உள்ளே இருந்திருக்கும், ஒரு நாகசக்தி இருந்திருக்கும். இன்றைக்கி நேற்று பிறந்து நம்ம முருக பக்தியில் வந்துட்டோம், ஏதோ அடிப்பட்டோம், ஏதோ ஒரு இடத்துல முருகரை கும்பிட சொன்னார் அப்படி வந்துட்டுனா கிடையவே கிடையாது. நம்ம ஜீனே முருகர் பக்தியில் இருந்து ஒரு பர்த்லேயும் ஒவ்வொரு வயசு வரப்போ ஒரு சில பேருக்கு 5 வயசில் வருது, ஒரு சில பேருக்கு 10 வயசில் வந்திருக்கு, ஒரு சில பேருக்கு 20 வயசில், ஒரு சில பேருக்கு கடைசி காலத்தில் வந்திருக்கு. ஆனால் இது எல்லாமே இயற்கை வந்து இறைவனோட நம்மளோட முருகப்பெருமனை கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயம். முருகர்கிட்ட நம்ம நெருக்கமாகிறது எப்படின்னா ஒரே ஒரு சிம்பிள் தான். முருகர் வந்து எதிரி அடிக்கிற தெய்வமே கிடையாது, முருகர் வந்து கண்டிக்கிற தெய்வம் கிடையாது, முருகர் தண்டிக்கிற தெய்வம் கிடையாது. முருகர் என்றைக்குமே நம்மளை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிற தெய்வமே தவிர நம்மளை கீழே போட்டு வேடிக்கை பார்க்குற தெய்வம் கிடையாது. நம்ம எந்த இடத்துலையுமே முருகர்கிட்ட போயிட்டு முருகா என்னை இப்படி கொடுமை பண்ணுற முருகா, அவனை அழிச்சிரு முருகா, அவனுக்கு இந்த மாதிரி இந்த தண்டனை கொடு முருகா, இப்படி அவனை வந்து இப்போ சாபம் கொடுத்து நம்ம வாயிலையோ இல்லை தெய்வத்துக்கிட்டே போய் தயவுசெய்து கேட்காதீங்க. எதிரியை மன்னிக்கும் குணம் தான் முருகர். முருகர்கிட்ட எல்லா எதிரிகளையும் எல்லாருமே வந்து அவர் மன்னித்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணத்தோட ஒவ்வொரு பிறப்பையும் கொடுத்து கூட வச்சுக்கிட்டாரு. அந்த முருகர் சக்தி நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னா யாரையுமே அழியணும், யாருமே வந்து நாசமாக போகணும், நீ என்னை இப்படி பண்ணிட்டல நீ என்ன வரேன்னு சொல்லி யாரையும் சாபம் விட்டோ பழி வாங்கியோ போகாதீங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ சமீபத்தில் சோஷியல் மீடியா நிறைய பேர் வந்து இந்த புறம் பேசக்கூடாது, தப்பாக கமெண்ட் பண்ணாங்கன்னா எல்லாருமே இப்போ எடுத்து பேசுகிறப்போ ஆச்சரியமாக இருக்குது. அதோட தொடர்ச்சி தான் இதுவும். நீங்கள் யாரை இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க சமீபமாக 2025-24 யாரெல்லாம் திட்டினாங்களோ அவங்கள திடீர்னு வாழ்த்தி வீடியோ போட்டிருப்பாங்க, இல்லை யாரெல்லாம் ரொம்ப வாழ்த்தினாலும் அவங்கள திட்டியும் வீடியோ போட்டிருப்பாங்க. இந்த சமமான 2 விஷயத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் நீங்கள் எப்பயுமே நியூட்ரலாக இருந்துருங்க, யாருமே அழியுன்னு நினைக்காதீங்க. அதுதான் இந்த முருகர் சக்தியில் உங்களை இன்னும் முருகர்கிட்ட கொண்டு போகிறதுக்கு ஒரு பெரிய பாலமாக செயல்படும். அதேமாதிரி அரையனார் வழிபாடு செய்யுங்க. எல்லாரும் உள்ளங்களும் இல்லங்களும் அரையனார் பெருமானை கொண்டு போய் சேகன முருகப்பெருமானை கொடுத்த உத்தரவு. இமயமலையில் அரையனார் பெருமான் கொண்டு வச்சா மாதிரி கண்டிப்பாக உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லா முருகபக்தர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அரையனார் பெருமானை கொண்டு போய் சேர்ப்பேன். அதையும் முருகப்பெருமான் நடத்துவார். விரைவில் ஆதன் ஆன்மீகம் சேனல் நடத்தும் முருகர் அழைக்க நிகழ்ச்சி, இது அவங்க நடத்துகிறாங்கன்னு சொல்கிறத முருகப்பெருமான் நடத்துகிறான்னு தான் சொல்லணும். போன தடவை திருச்செந்தூரில் நடந்தது. திருச்செந்தூரில் நடக்கிறப்போ நான் சொல்லியிருந்தேன் அடுத்த வருஷம் மலேசியா நடக்க போன்று. இப்போ வரைக்கும் மலேசியாவில் எப்படி நடக்க போன்ற ஒரு பயம் எனக்கு இருக்குது. சரியாக நடக்கணும் கண்டிப்பாக முருகர் நடத்துவார். ஜூலை மாதம் இறுதியில் நடக்க போகுது. இது வரைக்கும் தமிழ்நாட்டு முருகர் பக்தர்கள் முருகர் சாட்சிகளை பார்த்துப்பீங்க. மலேசியாவில் முருகர் வெறியர்கள்லாம் சொல்லணும், அவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களோட முருகர் சாட்சியாக நீங்கள் எல்லாரையுமே பார்ப்பீங்க. மீண்டும் ஒரு முறை வைகாசி விசாகம் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.